ஹாய், பெங்களூர்ல இருந்து கவின் பேசுறேன். ஸ்டாலின் அங்கிள், நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்களே, அது தப்பு இல்லையா? டேய், நீங்களா என்ன ஃபீல் பண்றீங்க? நாங்க எங்க சொந்தங்கள்ட்ட ஓட்டு கேட்டா அது தப்பா? கூட்டத்துல நிறைய கலைஞர்கள்லாம் இருக்கீங்க போல, பரவாயில்லையே. ஸ்டாலின் அங்கிள், இட்ஸ் வெரி வெரி ராங் அங்கிள். நீங்க எங்க மாமா பார்த்தா பயந்தீங்களே, இப்ப எங்களை பார்த்தே பயப்படுறீங்களா? மே 4th மட்டும் வெயிட் பண்ணுங்க அங்கிள். தப்பு பண்ணா போலீஸ் பிடிக்கும், கோர்ட்டு தண்டிக்கும். ஆனா இவனுங்களை நல்ல விதமா புத்தி சொல்லி பக்குவப்படுத்துறது நாங்கல்ல சார், உங்கள மாதிரி ஒரு வாத்தியார் தான். இது ஒரு சீர்திருத்த பள்ளிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கு. பெரியமன் சார், நீ சொல்லு, நீங்க பண்ண தப்பா இல்லையா? தப்புதான் இல்லையா? இந்த வார்த்தை என்ன பண்ணலாம்? அவனை நான் பாத்துக்கிறேன். பாத்துப்பியா? பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். நான் போயிட்டு விட்டுமா? நான் கிளம்புறேன். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. கைஸ், என்ன வேணா சொல்லுங்க, யாரு வேணா ஜெயிக்கட்டும் இந்த வாட்டி. ஆனா இவ்வளவு கியூட்டான பிரச்சாரங்களையும், இவ்வளவு கியூட்டான மீம்ஸையும், இவ்வளவு கியூட்டான தலைவர்களையும் இனிமே பாப்போமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. முன்னாடியும் பார்த்துருக்க மாட்டோம். லாஸ்ட் 2 வீக்ஸா ஒரே ஃபன்னா இருக்குது. என்னங்க நடக்குது? கிட்டார் வாசிக்கிறாங்க, சைக்கிள்ல ஓட்டிட்டு போச்சு, சைக்கிள் போடுறாங்க, வெக்கப்படுறாங்க, ஜோடியா ஏறி வர்றாங்க. தளபதி தளபதி என்றும் எங்கும் தளபதி, தளபதி தளபதி எங்கும் என்றும் தளபதி. உயிரே உயிரே சரிதம் எனது தலைவா. தளபதி தளபதி என்றும் எங்கும் தளபதி, தளபதி தளபதி எங்கும் என்றும் தளபதி. உயிரே சரிதம் எனது தலைவா. எலெக்ஷன் ரிசல்ட் மே 4ஆம் தேதி. என்ன பொறுத்தவரையும் கம்பல்சரி 233 தொகுதியிலையும் டிவிக்கு ஜெயிச்சு விஜய் தான் வந்து சிஎம் ஆக போறாரு. கன்ஃபார்மா அதான் நடக்க போகுது. ஊர்ல இருக்கிற எல்லா பைத்தியமும் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த மீம் டெம்ப்ளேட் ஞாபகம் இருக்கா? எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு தான் இருக்கு. என்ன பண்ற? வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி நடக்கிறது. நம்முடைய அரசியல் தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக அறிக்கை வெளியிட வேண்டும். இளம் தலைமுறையினருக்கு தேர்தல் தோல்வியை வெற்றியை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரும் எந்தவித எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடாது என்று எல்லா அரசியல் தலைவர்களும் அறிக்கை வெளியிட வேண்டும். ஆனா எனக்கு லைட்டா எனக்கு மனசு சொல்லிட்டே இருக்கு. திடீர்னு ஏன்னா 233 தொகுதியிலையும் டெபாசிட் இழந்து விஜயுமே 2 தொகுதியா தோத்து போயிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. சாவு சாவும்ல செத்த பேல நீ சாவும்ல செத்த பேல. அப்படி நடந்தா நீங்க சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் உங்க அந்த சின்ன குழந்தைங்களை வச்சு வீடியோ போட்டாங்களே, அந்த குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, இவர் இப்படி மண்ணக்க விட்டாரு, ஒரு தொகுதியில கூட ஜெயிக்காம மண்ணக்க விட்டாரு, ரொம்ப வாய் பேசிட்டு மண்ணக்க விட்டாருன்னு சொல்லாம அவர் தான் ஜெயிச்சாருன்னு சொல்லி ஸ்கூல் பசங்கிட்ட சொல்லிருங்க. வீட்டுல உங்க அம்மா டிவிக்கு சப்போர்ட்டரா இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, சாப்பாடை அவங்கள சாப்பிட சொல்லிட்டு நீங்க சாப்பிடுங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் இது எல்லாத்துக்கும் மேண்டேட்டரி. ஃபர்ஸ்ட் எடுத்து சாப்பாடை சாப்பிட சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிடுங்க. இன்கேஸ் உங்க பையன் பொண்ணு யாராச்சும் டிவிக்கு சப்போர்ட்டரா இருந்தாங்கன்னா
அவங்கள தனியா விடாதீங்க, எப்பயுமே கூட்டமாவே இருங்க, தனியா ரூம்ல இருக்க விடாதீங்க, அவங்கள வந்து ரொம்ப யோசிக்க விடாதீங்க. ஸோ வந்து அவங்கள எப்பயுமே கூட்டமாவே வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அப்பா அம்மா 2 பேரும் ஜாக்கிரதை. அப்புறம் உங்க அக்கம் பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. திடீர்னு வந்து கழுத்து கடிச்சாங்க கடிச்சிருவாங்க. ஆனா இப்ப நடக்க போறது இல்ல, கன்ஃபார்மா டிவிக்கே தான் ஜெயிக்கும், விஜய் தான் சிஎம். நான் தன்னந்தனியாளு நீ ஏழ நம்ம பாரு கண்ணாலந்தா பண்ணிக்கின்னு சட்டம் போயும் ஆளுநர் ரவி வந்து பனையூருக்கு போறாராம். ஓகேவா, பொதுவா எல்லாரும் நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் ஆளுநரை பார்க்கணும்னா நாம தான் ஆளுநர் மாளிகைக்கு போகணும். ஆனா ஐயாவை பாக்குறதுக்கு கவர்னரே வந்து பனையூருக்கு வராராம். வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிற அரேஞ்சுக்கு பேசுறாங்க. கிறுக்குத்தனமா இருக்குது அப்படின்னு சொல்லி 2-3 பேர் கேட்டதுக்கு நம்மளுடைய அனில் குஞ்சு என்ன பதில் சொல்லியிருக்கு தெரியுமா? இல்ல நான் ஒன்றும் கிறுக்கு கிடையாது, உங்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கா இல்லையா செக் பண்றதுக்காக நான் இப்படி ஒரு போஸ்ட் போட்டேன் அப்படின்ட்டு பல்ட்டி அடிக்கிறாப்ல. अरे मुझे चक्कर आने लगा விஜய் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காங்க. ஒருவேளை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல டிஎம்கே ஜெயிச்சுச்சுன்னா வாய்ப்புல சும்மாவே விட மாட்டாங்க. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? நீங்க ஓட்டு போறதுக்கு பஸ் விடல, கள்ள ஓட்டு போட்டீங்கன்னு உங்களை கட்டிச்சு கொதறி எடுத்துருவானுங்க. ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்கல? சோத்த திங்கிறியா இல்ல சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? ஒரு மனுஷனை நிம்மதியா தொழில் பண்ண விடுங்களா? இல்லனே அப்படிலாம் என்ன பேச வச்சிராதீங்க. இவனுங்க எதிர்கட்சியாவே இல்லனாலும் ஈச் அண்ட் எவ்ரிதிங் क्वेश्चंस கேட்டுட்டே இருப்பானுங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களால ஆட்சியா பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருவானுங்க. உங்ககிட்ட எல்லாம் இன்னும் ஒரு நிமிஷம் நின்னு வச்சுக்க, எனக்கு மூளை காய்ச்சல வந்திருப்பா. ரெண்டாவது விஷயம், ஒரு ஆவரேஜா ஜஸ்ட் மிஸ்ல டிஎம்கே ஜெயிச்சுன்னு வச்சுங்களேன், காய் தூணு துப்பி விட்டு ஏன்டா 30 கட்சியோ கூட்டணி வச்சிருக்கீங்க, எந்த கட்சி கூட்டணி இல்லாம எங்கள்கிட்ட போய் தோத்துருக்கீங்கன்னு உங்களை அப்பயுமே எதிர்கட்சியாவே இருந்து சத்தியமா முடியாது. சரி போடா தம்பி போடா. கிழிச்சிருவாங்க. ஒருவேளை டிவிக்கு ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பைத்தியக்கார கூதி நடக்கட்டும். ஏண்டா கரெக்ட். இந்த அடுத்த எலெக்ஷன்ல உன்னை மந்திரியாக்கி காமிக்கிறமா காமிக்கலாம்னு ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து புடிங்கி போட்டுறோம். அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சி கிடையாது, அது ஒரு இன்ஃப்ளூயன்சர் கார்ப்பரேட் கம்பெனி அப்படிங்கிறது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த அஜெண்டா, இந்த ப்ராபகண்டா, இது எல்லாமே எங்க இருந்து உருவெடுக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவனுங்க ரன் பண்ணக்கூடிய ஒரு 100கணக்கான வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய 1000கணக்கான தற்குறிகள் வந்து இவனை அடின்னு சொன்னா அங்க போய் அடிக்கும், இவனை கடின்னு சொன்னா அங்க போய் கடிக்கும். சின்ன பையன், விடல பையன், விளையாட்டு பையன், விரலாட்டுறேன். நான் விரலாட்டுறவன் இல்லடா, விரல விட்டு ஆட்டுறவன். சில ஆக்ட்ரஸஸா இருக்கட்டும், அவங்களை ஏத்தி விடுறது, இறக்கி விடுறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை செய்யலைன்னா அவங்கள வந்து மொத்தமா காலி பண்றது. நாங்க எப்படா கொத்தடிமையாவும்? கல்வி டிவின்னு டிஎம்கே டிவி ஆரம்பிச்சது கேள்விப்பட்டிருக்கிறியா? அதுக்கு தலைவராக ஒருத்தர் போட்டாங்க. இது வந்து கேடர்ஸ், நம்ம டிஎம்கே கேடர்ஸ்க்கே பிடிக்கல. அதுக்கு ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு குரல் கொடுத்தது டிஎம்கே கேடர்ஸ் தான். நீ வாழ்க்கையிலேயே நடிக்கிறவன், நான் நிஜத்தோட மட்டுமே வாழ்றவன். இது பார், எங்க கட்சியில எங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணா எங்களால பேச முடியும். எங்க உங்க அண்ணனை எதிர்த்து ஏதாவது ஒண்ணு பேசுங்கடா. வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? ஏன்? அது வந்து
ஏன்டா எவனோ எழுதி கொடுத்த ஸ்பீச்சு, அதுவும் ஒரே ஸ்பீச்சு, அதையும் பேப்பர் பார்த்து படிக்கிறவங்க அண்ணனோட ஸ்பீச்சையே வேத வாக்க நினைச்சிட்டு இருக்க உங்களுக்கே அவ்வளோ கொழுப்பு இருந்தா, நானே சொன்னாலும் உன்னோட சுய அறிவுக்கு வேலை கொடுக்காம அதை ஏத்துக்காதன்னு சொன்ன பெரியாரையும் அண்ணாவையும் கேட்டு 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 வளர்ந்த எங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்குண்டா. என்னையா தலையெல்லாம் சும்மா கின்னு இருக்கு. ஆனா நாங்க கொத்தடிமை, உங்க அண்ணன் என்ன பேசுறான், அதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா எதையுமே அனலைஸ் பண்ணாம கூவிட்டு சுத்துற நீங்க கொத்தடிமை இல்லை, அப்படிதானடா? எங்க கட்சியில இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா அதை எதிர்த்து எங்களாலேயே குரல் கொடுக்கவும் முடியும், எங்க கட்சி எதிர்க்கவும் முடியும், அதே கட்சி கூட எங்களால நிக்கவும் முடியும். உங்களால அதை செய்ய முடியுமாடா? பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவைக்கு கேப் மாறி பிட் பாக்கெட் சந்தல திருடுறவன் பொந்தல திருடுறவன் எல்லாம் தலைவன் ஆயிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? விஜய் வின் பண்ணா நீ என்ன பண்ற? வின் பண்ணா நீ என்ன பண்ற? பெட் இப்ப பெட் கட்டு வின் பண்ணா என்ன பண்ணுவ? நீ வின் பண்ணா வீட்ல விஜய் தான் ஓடும், விஜய் டிவி தான் வைப்பேன், எல்லாமே விஜய் பத்தினது தான் ஓடும், விஜய் டிவி தான் வைப்பேன். என்ன நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ கேட்க கூடாது. ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. அங்க போவாத, விஜய் பார்க்க போக கூடாது, டிவில விஜய் படம் வைக்க கூடாது, இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அங்க என்ன அது ஒரு போய் பாக்கல, அதுக்காக தானே வீட்லயே ஒரு மாதிரி கில் ஃபீல் ஆகி அந்த மாதிரிலாம் இருந்தாங்க இருந்து. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே என்ன சட்டம் குடும்பத்தை ஏசி பஸ் போட்டு வர வச்சு என்ன ஒரு மேடை போட்டு மைக்கு போச்சு, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், மனசு தங்கல, நான் வீட்டை நான் முன்கூட்டியே போகணும் ஓட்டு போடுறதுக்கு அப்படின்னு சொன்னனால அவங்க சேலையில இருந்து டிடெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல பண்ணிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. தைரியசாலி தான் தினம் வாழுவான், நீங்களும் அப்படிதான் வாழணும். பிளஸ் இப்ப வார் சிச்சுவேஷனால டிக்கெட் ரேட்னா எவ்வளவுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். எனக்கு இதனால 3 lakhs கிட்ட லாஸ். வாதத்தை வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிய தம்பி, என்ன சாதனை பண்ணிட்டு வந்திருக்க, அடிச்சு கிழிங்கடே. இந்த விஷயத்தை நான் ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்து பண்றேன்னு தெரியுமா? சரி தம்பி, அந்த ஸ்டோரிய சொல்லுங்க. 1 week பிஃபோர் எனக்கு தெரிஞ்ச அக்காவுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. சீக்கிரமா சொந்தக்காரங்களை தந்தையை கொடுத்து வர சொல்லுங்க. பட் அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைனா உசுரு, அதுதான் பிறக்கும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அந்த அக்கா கேட்டேன், என்னக்கா பொம்பளை பிள்ளை பிறக்குன்னு சொல்லிட்டு வருத்தமானு. அதுக்கு அந்த அக்கா என்ன தெரியுமா சொன்னாங்க, வருத்தெல்லாம் நிறைய இருக்கு தம்பி, ஆனா ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா. நான் ஏன்னு சொல்லி கேட்டேன், இப்ப இருக்கிற நிலைமையில தமிழ்நாட்டுல ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வளர்த்துற முடியுமா? இப்ப இருக்கிற நிலைமையில தமிழ்நாட்டுல ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வளர்த்துற முடியுமா? அந்த ஒரு பொண்ணு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயும் நம்ம வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அப்படி சொல்லி சொன்னாங்க. ஏன்பா என்னப்பா இந்த துரு பிடிச்ச தலைய பச்சையா புளிவிட்டு போறா? நான் அதுக்கு என்ன தெரியுமா சொன்னேன், ஆம்பளை பேல மட்டும் நீங்க பெத்து வளர்த்துற முடியுமா? சென்னை நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, திரும்புற பக்கம்லாம் திருட்டு பசங்க தான். அதுக்கு ஏன்பா என் பக்கம் பாக்குற? சென்னை அந்த பக்கம், அப்படி பாரு, அந்த பக்கம். கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எல்லாருமே தமிழ்நாடு ஏதோ முன்னோக்கி போகுதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. பட் எனக்கு ஏதோ பின்னோக்கி போற மாதிரி எனக்கு தோணுது. என்ன முதலாளி அவங்க கிடக்குறான். பட் எனக்கு ஏதோ பின்னோக்கி போற மாதிரி எனக்கு தோணுது. பொன்னாடிக்கு போறது. சோ நீங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், இவங்களுக்கு தான் ஓட்டு போடணுங்கிற சொல்ற உரிமை எனக்கு கிடையாது. பயப்படாதா? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான், சொல்லு. நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஓட்டு யாருக்கு போட்டிய? விஜய்க்கா? போட்டியலா? என்ன சின்னம்? சரி. படம் பார்க்கும்போது ஒரு சின்ன வருத்தம். அது என்னன்னா, நல்லா ஆடுறாரு, நல்லா பாடுறாரு, போடுறதுக்குலாம் நல்ல கூட்டம் வருது, உலகம் பூரா ரசிகர்கள் இருக்கானுங்க. இவர் உடனே என்ன பண்ணிருக்கணும், அமெரிக்கா வெற்றி கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நின்று பிரசிடென்ட் ஆகிருக்கணுமா? எவனாவது கேட்பான் அவருக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்ட்டு. நல்லா கூட்டம் கொடுத்து நல்லா ஆட்டம் ஆடுறாரு, நல்லா பாட்டு பாடுறாரு, இதுக்கு மேல என்னடா தகுதி வரும்னு கேட்க வேண்டியதா? அப்புறம் மேடையில் ஏறிக்கிட்டு என்ன புஷங்கள் பயமா இருக்கா, இதுக்கப்புறம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு பட்ஜெட் டைலாக் பேச வேண்டியதா? பண்ணிக்கை இதெல்லாம் போட்டு விட்டு பாட்டு பாடிக்கிட்டு பாடுவாங்க.